ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மதியம் வந்து கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த எண்ணெய் வந்து கடலெண்ணெயும் தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது சுத்தமான செக்கு எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போதுங்க நமக்கு கை கால் வலி, உடம்பு வலி எதுவுமே வராதுங்க. நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் பக்கத்தில் யாராவது செக்கு எண்ணெய் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், நமக்கு எவ்வளோ கை கால் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு என்ன வேலை செஞ்சாலுமே சலுப்பே வராதுங்க. கை கால் வலியுமே வராது. நாங்கள் ஒரு 15 வருஷமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது இந்த எண்ணெய் ஆட்டுறவங்களே சொன்னாங்க, நீங்கள் 3 ஸ்பூன் ஊற்றுறதுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சமைங்க, குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க. நாங்கள் இதை யூஸ் பண்ணி எண்ணெயோட ஸ்மெல்லுமே அரோமா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. நம்ம நேராக மில்லில் வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கர் வேண்டான்ட்டோங்க. இப்போ எம்டி பாட்டிலே நமக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துருவாங்க. எண்ணெய் வந்து சூப்பராக நல்லாவே இருக்குங்க. நம்ம 4 ஸ்பூன் ஊற்றுனோம்னா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். புளி குழம்பா இருக்கட்டும், தோசைக்கெலாம் இப்போ 2 ஸ்பூன் ஊற்றுனோம்னா நம்ம 1 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. எண்ணெயுமே தேங்காயும் சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சிக்கனை கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், கை கால் வலி, உடம்பு வலி இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. இப்போ வந்து அடை தோசைக்கு நைட்டுக்கு நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க. அடை மாவு சாயந்தரமே ஆட்டி வச்சுட்டேன். தேங்காயும் சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ அதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அடை தோசை ஊற்ற ஆரம்பித்தா நம்மளோட நைட்டு டிஃபன் முடிஞ்சுதுங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே 5 நாளைக்கு ஸ்கூல் லீவுங்க. இன்றைக்கி புதன்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே லீவ் விட்டாங்க. இங்கே வந்து அந்தியூர் குருநாசாமி கோயில் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னையிலேருந்து. இப்போ இங்கே பெரிய பெரிய ராட்டனம், ஒரு ராட்டனமே ஒரு 5-6 செட் ராட்டனம், கடைங்களே ஒரு 1000 கடைங்களுக்கு மேலே இருக்கும். குதிரை கடைங்க, மாட்டு சந்தைங்க, பொருட்காட்சிங்க நிறையவே இருக்குங்க. வீடியோ வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போவோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அது வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய திருவிழான்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கிற கோவில்லே தமிழ்நாட்டில் இதுதான் மிகப்பெரிய திருவிழான்னு சொல்கிறாங்க. எனக்குமே ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் இதில் ஆர்குமெண்ட் வருங்க. நம்மளது சமயபுரமும் அந்த மாதிரி தான் திருவிழா பெருசாக இருக்கும். திருவிழா இல்லை, கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே கூட்டம் வந்து அதிகம் வரும்னு சொல்லுவாங்க. சமயபுரத்துலையுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே திருச்சி சமயபுரத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஆனாலுமே இங்கேயுமே பார்த்தா ஃபுல் க்ளோடாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம்ல, அதனால் அவங்கள்ட்ட அப்படி சொல்லிக்குவோம். ஆனாலுமே சமயபுரத்துலையுமே ஃபுல்லாகவே சத்திரத்துலேருந்து நம்ம தீச்சட்டி இருக்கவங்க, பூச்சட்டி இருக்கவங்க அந்த மாதிரி நிறைய போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த கோயிலுக்கு போனதுக்கே ஒரு 2 மணி நேரம் நடந்து போகணுங்க. பஸ்ஸெல்லாம் போகாது. வண்டியில் போகிறவங்க வண்டியில் போவாங்க, காரில் போகிறவங்க காரில் போவாங்க. கூட்டம் வந்து எனக்கு கிலோமீட்டர் சொல்லத்தில் பஸ்ஸுக்கு போனாவே 1/2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நடந்து கூட்டம் போயிட்டே தான் இருக்குங்க. ஃபுல் க்ளௌடு சுற்றி 4 பக்கமும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அப்புறம் எல்லா கார் எடுக்கிறவங்க, ட்ராவல்ஸ் இருக்கவங்க எல்லாமே போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வழியுமே ஒரு தடம் விட்டுருக்காங்க. அந்த 4-5 வருஷமாக ஃபுல்லாகவே கார் போயிட்டே தான் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் சாயந்தரமாக. நம்மளுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக அங்கே கோயிலுக்கு போகிற வீடியோவில் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே பாப்பா 2 பேர்த்துக்குமே தோசையை ஊற்றி சட்னி வச்சு கொடுத்துட்டா அவங்களும் சாப்பிடுவாங்க.